ஜனநாயகன் பட வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. ஜனநாயகன் படத்துடைய அந்த சென்சார் சான்றிதழ் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கினுடைய அந்த வழக்கை தற்போது பட தயாரிப்பு நிறுவனமான KPN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாபஸ் பெறுவதாக சம்பந்தப்பட்ட பதிவுத்துறைக்கு கடிதத்தை அளித்திருக்கிறது. அந்த பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த வழக்கு வாபஸ் பெறுவதற்காக என்ற தலைப்பில் நீதிபதி PT ஆஷா முன் பட்டியலிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்றுதான் நீதிபதி ஆஷா முன்பு வழக்கு என்பது அவசர வழக்காக தொடர்ந்தார்கள். கடந்த 7ஆம் தேதி வழக்கு தொடர்ந்தார்கள். தொடர்ந்து 8ஆம் தேதி விசாரணை நடைபெற்றது. பிறகு 9ஆம் தேதி அந்த வழக்கில் என்பது தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுல தனி நீதிபதி PT ஆஷா அந்த படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டிய அந்த முடிவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். ஆனால் உடனடியாக அன்றே 9ஆம் தேதியே தலைமை நீதிபதி அமர்வு முன்பு சென்சார் போர்டு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அன்றே வழக்கு விசாரணை நடைபெற்று அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. பின்னர் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு KPN அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. ஆனால் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் என்பது விரிவாக நடைபெற்று இறுதியில் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. வேண்டுமானால் தனி நீதிபதி மீண்டும் அணுகலாம் என்றும் அணுகி தன்னுடைய கோரிக்கையை அதாவது நிவாரணத்தை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் தனி நீதிபதிக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பட தயாரிப்பு நிறுவனம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்ற நிலையில் இருந்தது. அந்த 2 நீதிபதிகள் அமர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதா அல்லது மீண்டும் தனி நீதிபதியிடம் வழக்கை தொடர்வதா அல்லது மறு ஆய்வுக்கு சென்சார் போர்டுக்கு செல்வதா என்ற 3 முடிவுகள் அவர்கள் முன் இருந்தன. இதில் எந்த முடிவை தேர்ந்தெடுப்பது என்று அவர்களுக்கு ஆலோசனை நடத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் இன்றைக்கு அந்த மறு தணிக்கைக்கு அதாவது மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கான முடிவு எடுத்ததின் அடிப்படையில இன்றைக்கு அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பு தரப்புல அந்த கடிதத்தை இந்த ஜனநாயகன் பட சான்றிதழ் தொடர்பான சென்சார் போர்டு மறு ஆய்வு குழு அணுகியுள்ள காரணத்தினால அந்த உயர்நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக அந்த பட தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு அந்த பதிவுத்துறைக்கு கடிதத்தை அளித்துள்ளது. விவரங்களை விளக்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.